பருப்பே இல்லாமல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஆமாங்க, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பாம்பே சாம்பார் செய்யறதுக்கு. நிறைய ரோட்டு கடைகளில் இந்த மாதிரி சாம்பார் தான் செஞ்சு கொடுப்பாங்க. டெய்லி டிஃபனுக்கு என்ன சைட் டிஷ் வைக்கிறதுன்னு யோசிக்காம இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கூட 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த சாம்பார் தண்ணியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். தண்ணி நீங்க தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிச்சிட்டு இருக்க டைம்குள்ள 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை 1 டம்ளர் தண்ணியில நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த சாம்பாருக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. இது அப்படியே தனியா இருக்கட்டும். நல்ல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலை மாவு மிக்சர் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக விட்டீங்கன்னா சூப்பரான பாம்பே சாம்பார் ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லிக்கு. நல்லா மேலே நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஊற்றி நல்லா அடிச்சு நகர்த்துங்க. சூப்பராக இருக்கும்.